Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிடுகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்கள் கனவு வழிநடத்தி செல்ற பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, என் நாட்டை இப்படி மாற்றி படைக்கணும்ட்டு. அந்த கனவை இப்போ உங்க கையில் அந்த அச்சாவணமாகவும் காணொலி ஆவணமாகவும் உங்க கண்களுக்கு விரித்து வைக்கிறோம். அப்புறம் திருப்பி பரப்புரையில் தொடர்ச்சியாக இது மாதிரி திரையிட்டு காட்டுவோம். நம்ம ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில வேளாண்மை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், இப்ப தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்ப தாய்மை பசுமை பொருளாதாரம்னா என்ன, நான் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாம எப்படி ஒழிக்கிறேன், வறுமை ஏழ்மையை எப்படி இல்லாது போக்குறோம், இது எல்லாமே சான்றுகளோட காட்டும். சும்மா கனவு இல்லை, உலக நாடுகள்ல எப்படிலாம் நிர்வாகம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது உங்களுக்கே தெரியும். நம்ம நாடு எப்படி இருக்குது, 60 ஆண்டுகள் ஆண்டு தலைநகர்லேயே பயணிக்க பாதை இல்லை, இது போய் பேசி பயன் இல்லை. அப்போ விமர்சன அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்தியலை, கோட்பாட்டை, செயல்களை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன் வச்சு நிற்கிறோம். இப்போ பேரன்பு மிக்கவங்க எல்லோருக்கும் இந்த அச்சு ஆவணத்தை அந்த செயல்பாட்டு வரவி உங்கள் முன்னாடி வெளியிடுவதில் நான் மகிழ்கிறேன். அது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க, விமர்சிங்க, அது கருத்துக்களை எடுத்து வைங்க. அதில் நல்லது இருந்தால் கொல்லுங்கள், நல்லது இருந்தால் தள்ளுங்கள். ஆனால் எப்படியோ அதை கொண்டு போய் சேருங்க. எனக்கு கடந்த காலங்களில் நான் வெளியிட்டதை யாரும் போய் சேரல. இன்னைக்கு 6, 7, 8, 9 இப்ப நீங்க சொல்ல முடியாது, எனக்கு சாத்தியம் இருக்கு பாருங்கன்னு. அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் புரட்சிகரார். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. அதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். வெறுங்காலோட நடந்தேன், கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பிடிச்சு படைச்சிட்டேன். தொலை தூரத்தில் இருக்கிறவனோட பேசணும்னு தோணுச்சு, தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்டேன். வானத்துல பறக்கலாம்னு தோணுச்சு, பருந்த பார்த்தேன், அது மாதிரி நம்மளும் பறக்கணும்னு படைச்சிட்டேன். தண்ணியில மிதந்து பயணிக்கணும்னு நினைச்சேன், படகு வந்துச்சு, அப்புறம் கப்பல் வந்துச்சு. வேகமா போகணும்னு நினைச்சேன், மயில் வந்துருச்சு. இவ்வளவுதான். தேவைதான் படைக்குது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கணும்னு ஒரு ஒளி வாங்கி வந்துச்சு, ஒரு ஒளி வரிக்கு வந்துச்சு, இருள் இருக்கிற மின்சாரம் வந்துச்சு. அப்படிதான் தேவைதான் படைக்குது. இது தேவையா இல்லையா, அதுதான் இங்க இப்ப இருக்கிறது. இப்ப நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை. இந்த கட்சியை வீழ்த்தி இந்த கட்சியை வைப்பது, இவரை வீழ்த்தி இவரை பதவியில் அமர்த்துவது அல்ல. இங்கே கட்சி மாறுது, ஆட்சி மாறுது, ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா தான் இங்க கேள்வி. இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் வாக்காசு கொடுப்பாங்க, இவங்க வந்தாலும் வாசு கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இன்னொருத்தர் 2500 கொடுப்பாரு. இது சரியா இல்லை. இந்த ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். இது எங்களுடைய கனவு. அந்த கனவை சுமந்து ரொம்ப நாளா நடந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு, மற்றவங்களுக்கு தேர்தல் களம், எங்களுக்கு ஒரு போர்க்களம். இது அதுல இம்முறையும் 234 தனித்து நாங்க போட்டியிடுறது தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. அப்படி தொடங்க முடியாது. ஏன்னா நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூர்ல போய் நின்றுவாரு. என் பயணம் என் கால்களை நம்பிதான். பிறர் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானதுங்கிறதா. தாழ்ந்து வீழ்ந்து வளைந்து நெளிந்து வெற்றியை தொடுவதை விட நிமிர்ந்து நின்று தோல்வியை தழுவுவதே மேன்மையானதுங்கிறான். உலகம் பூரா சொல்லி வச்ச அறிஞர் எல்லாம் நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கான். அது என் பயணம் என் கால்களை நம்பிதான். பிறர் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானதுங்கிறதா. தாழ்ந்து வீழ்ந்து வளைந்து நெளிந்து வெற்றியை தொடுவதை விட நிமிர்ந்து நின்று தோல்வியை தழுவுவதே மேன்மையானதுங்கிறான். உலகம் பூரா சொல்லி வச்ச அறிஞர் எல்லாம் நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கான். அதனால தனிச்சு நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறோம். நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறாங்க. நாங்கள் ஒரு நல்ல கனவை கொண்டிருக்கிறோம். அதனால தான் தனித்து பயணிக்கிறோம். அதை அறிவார்ந்த பெருமக்கள்,
செய்தியின் தூதுவர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த எங்களுடைய கருத்தியலை மக்களிடத்தில் சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தீர்கள் என்றால், துணையாக இருந்தீர்கள் என்றால், பெரிய மாறுதலை இந்த மண்ணில் ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். இந்த ஆவணத்தை வெளியிடுவதில் உங்கள் முன்னாடி நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஒரு விஷயம், போட்டோகிராஃபர்ஸ் இருக்குங்க, ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துருங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரம் மதுரை, தமிழர் மெய்யியல் தலைநகரம் கன்னியாகுமரி. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். இதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் என நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். ஸ்ரீ சந்தோஷ், முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகாக அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கட்சி பணிகளை விரைவுபடுத்த தொடங்கியிருக்கின்றனர். அந்த வகையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடிய பணியிலும் அதே போல தயாரிக்கக்கூடிய பணியிலும் விறுவிறுப்பாக ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வருவது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பதுதான். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையுமே நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக பல்வேறு தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன் வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த அறிவிப்பு என்பதும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்றும், குறிப்பாக அதில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்றும், தமிழர் தந்தை தீபா ஆதித்தனார் பெயரில் விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம், பெண்களுக்கு தனி தொகுதி உருவாக்கப்படும், அதே போல உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக மாற்றப்படும் என்றும் கூறியிருக்கின்றனர். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அஞ்சல் முறையில் வாக்கு செலுத்தக்கூடிய முறை அமல்படுத்தப்படும் என்றும், பெண்களுக்கான உரிமையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சம வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும், பெண்களுக்கான உரிமை என்பது சம அளவில் இருக்கும் என்றும், ஆட்சியை கைப்பற்றும் போது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் உள்ளிட்ட அறிக்கை என்பதையும் வெளியிட இருக்கின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையிலுமே 3வது தேர்தல் அறிக்கையாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் தேர்தல் அறிக்கையாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. இதனை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது நேரடியாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ் தேசியத்தின் கொள்கையாக போன்று கட்சியினை வழிநடத்துவதாகவும், அதே போல தமிழர்களுக்காக ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சியை வழிநடத்துவோம் என்றும் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தற்போது இந்த தேர்தல் அறிக்கை என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கிய பார்வையாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 49 பிரிவுகளை கொண்ட இந்த அறிக்கை என்பது